ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ விஷ்ணவே நமஹ. இப்போது பூதக்ருத் பூதபிருத்னு 2 நாமம் பார்த்தோம். 2வது பாதத்தில் அடுத்த நாமம் பாவஹா. பாவஹா அப்படின்னா இந்த பிரபஞ்சமாக உருவெடுத்து வந்தவன். அதாவது பாவஹான்னா வந்து இருக்கிறவன் அர்த்தம். அந்த ஒன் ஹூ இஸ் எக்ஸிஸ்டிங், அந்த மாதிரி சிருஷ்டி காலத்தில் வெளியில் வந்து இருக்கிறத பாவகா, இப்போ இருக்கிறாங்க ப்ரெசண்டில் அப்படின்ற அர்த்தம். ஸோ பிரபஞ்சமாக உருவெடுத்து வந்தவன். ஒன் ஹூ மேனிஃபெஸ்ட்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் தி யூனிவர்ஸ். முதல் சிருஷ்டியில் பிரம்மாண்டங்களே முதல் சிருஷ்டி பண்ணப்போ முதல் யூனிவர்ஸ் வந்தது, எல்லாம் பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணார். அந்த மாதிரி வந்தப்போ இந்த பிரம்மாண்டமாக வெளியில் வந்தார். அந்த பிரம்மாண்டம் இருக்குது இல்லையா, அதனால் பாவகா வெளியில் வந்து இருக்கிறாரு. அது ஒரு மாதிரி மீனிங். இன்னொன்று எல்லா ஜீவன்களையும் தன் உள்ளேருந்து வெளியில் எடுத்தார். சிருஷ்டி காலத்தில் தன் வயிற்றுலேருந்தே எல்லா ஜீவன்களும் வெளியில் வந்து அந்த யூனிவர்ஸ் பூரா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ஜீவன்களும் இப்போ வாழுது. அந்த மாதிரி சிருஷ்டி காலத்தில் தன்னுள்ளேருந்து வெளியில் விட்டு அதெல்லாம் வந்து வாழ்ந்துன்னு இருக்குது. அப்படி வெளியில் வந்து வாழறது பாவகா. அந்த மாதிரி தானே பிரபஞ்சமாக வந்தார். இன்னொன்று ஒன் ஹூ இஸ் அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது வெளியில் விட்ட ஜீவனுங்கள்லாம் இப்போ வாழ்ந்துன்னு இருக்குது இல்லை, அந்த எக்ஸிஸ்டன்ஸாகவும் இருக்கிறார். தானே வெளியில் வந்து யூனிவர்ஸாகவும் இருக்கிறாரு. தன் உள்ளேருந்து வெளியில் வந்த ஜீவராசிங்கள்லாம் எக்ஸிஸ்டும் ஆகின்னு இருக்குது, அதனால் எக்ஸிஸ்டன்ஸாகவும் இருக்கிறாரு. ஜீவன்களெல்லாம் உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது, அது பேரே பாவகா. அதாவது வயிற்றில் வச்சுன்னு இருந்ததெல்லாம் வெளியில் விடுறது. அதே மாதிரி லயம் டைமில் சிருஷ்டி முடிவு காலத்தில் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி உள்ளே எடுத்துப்பார். உள்ளே எடுத்து அதை மூடி பத்திரமாக வச்சுக்கிறது. மறுபடியும் அடுத்த சிருஷ்டிக்கு வெளியில் விடுவார். அந்த மாதிரி அந்த சிருஷ்டி காலத்தில் வெளியில் அப்படியே மயில் தோகை விரிக்கிற மாதிரி, ஒரு மயில் அப்படியே தன் ஃபெதர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுதில்ல, ஓப்பன் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி வயிற்றுலேருந்து அப்படியே விரிஞ்சு எல்லா ஜீவராசிங்களும் வெளியில் வரும். எல்லா ஆத்மாங்களும் வந்து அது ஒரு ரூபம் எடுத்துக்கின்னு வாழ்ந்துக்கின்னு இருக்குது. அந்த மாதிரி வெளியில் வந்து வாழறத தான் பாவகா அப்படின்ற அதை பண்ணவர். அந்த மாதிரி வெளியில் விட்டு வாழ விடுறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மயில் தோகை மாதிரி விரித்து எல்லா ஜீவன்களையும் வெளியில் எடுத்து வாழ விட்டுருக்கிறாரு. அது பேர் தான் பாவகா. இப்போ இந்த எல்லா ஜீவன்களும் அதுக்கு வந்து அந்த உயிராக இருக்கிறாருன்னு அர்த்தம். அது வாழுதுன்னா எப்படி, அதுக்குள்ளே உயிராக இருந்து அதை இயக்கிக்கின்னு அது வாழ்ந்துக்கின்னு இருக்குது. பாவகான்னா விச் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகிக்கின்னு இருக்குது. வெளியில் வந்தது எக்ஸிஸ்ட் ஆகிக்கின்னு இருக்குது. இப்போ நம்ம தூங்குகிற டைமில் கூட நமக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புங்களும் அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது இல்லையா. இப்போ அந்த ஹார்ட் ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், எல்லாமே மூச்சு விடுறது எத்தையும் தூங்குறாங்க இல்லை கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு எதுவும் நிற்காது. அது பாட்டுக்கு அது பண்ணினார். அதெல்லாம் யார் பண்ணுறது? அவர் இருந்து பண்ணி பரமாத்மா உள்ளேருந்து பரமாத்மா இருந்து அதெல்லாம் அப்படியே அந்த உயிராக நமக்குள்ளே உயிராக இருந்து எக்ஸிஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் பாவகா. ஸோ ஹூ இஸ் அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பரமாத்மா இல்லைன்னா நம்ம எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. வெளியில் வந்திருக்க மாட்டோம். வெளியில் வந்தோம், சிருஷ்டி ஆச்சு, அது அண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்டும் ஆகின்னு இருக்கிறோம். அது ரெண்டும் சேர்த்து தான் பாவகா. அப்புறம் இந்த மாதிரி இப்போ நமக்கு அது வெளியில் விட்டு இப்போ நமக்கு ஆயுள் ஒரு லைஃப், நமக்குன்னு ஒரு லைஃப் கொடுத்துருக்குறாரு இல்லையா. அந்த ஆயுள்ன்றது என்ன கணக்கு? அது ஒன்றும் நம்பர் ஆஃப் இயர்ஸோ மந்த்ஸோ கிடையாது, மூச்சு காற்று தான் ஆயுள். ஸோ வெளியில் விட்டார், வாழ வச்சுன்னு இருக்கிறாருன்னா அதுக்கு எந்த டைம், அதுக்கு எண்ட் ஆஃப் தட் டைம் எப்போ முடியும்னா எத்தனை மூச்சு காற்று கொடுத்தாரோ ஒரு ஜீவனுக்கும் அது வரைக்கும் அது உயிரோடு அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மூச்சு காற்று அவனுக்கு இத்தனை பிரெத்ஸ் கொடுத்துருக்குறேன், நீ போய் வாழ்ந்துக்கோன்ற மாதிரி விட்டுருக்குறாரு. அந்த நம்பர் ஆஃப் பிரெத்து, அந்த நம்பர் ஆஃப் மூச்சுங்க முடிஞ்சிடுச்சுன்னா அப்போது உள்ள திருப்பி அவர்கிட்ட போயிடணும். அந்த லயம் அந்த மாதிரி முடிஞ்சிடும் லைஃப்ன்ற மாதிரி.
ஸோ இப்போது அந்த மாதிரி வெளியில் விட்டு வாழ விட்டுருக்கிறதுனால பாவஹா அவருக்கு பேர். இப்போது இந்த நாமம் ஓம் பாவாய நமஹா அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பலனுன்னா, நம்ம செய்கிற வேலைங்க எதுவாக இருந்தாலும், எந்த வேலை ஆரம்பித்தாலும், எது செய்கிறோமோ அது எல்லாத்துலேயும் தடங்கள் வந்தால் இந்த நாமம் சொன்னால் போயிடும். தடங்கள் எல்லாம் போயிட்டு கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். ஏன்னா இந்த நாமம் சொல்கிறதுனா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அந்த வெளியில் வந்த ஆத்மாங்கள்லாம் எக்ஸிஸ்ட் ஆகின்னு இருக்குது. அந்த மாதிரியே இது நம்ம செய்கிற வேலையில் தடங்கள் வந்தாலும் அது கண்டினியூ ஆகிறதுக்கு, அந்த தடங்களை போக்கி கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த நாமம் சொன்னால் அது பலன். சரி, அடுத்த நாமம் பூதாத்மா. பூதாத்மா அப்படின்னா எல்லா பூதங்களிலும் ஆத்மாவாக இருக்கிறவன், அந்தர்யாமி இல்லையா, உள்ளக்குள்ளவே இருந்து இயக்குறாரு. இதெல்லாமும் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு பூதத்துலேயும், பூதம்னா எனி லிவிங் என்டிட்டி, லிவிங்கும் சொல்லலாம் நான் லிவிங்கும் சொல்லலாம், எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பூதாத்மா, ஜீவனுங்களுக்குள்ள ஜீவனாக இருக்கிறார், அதுதான் பூதாத்மா. ஸோ உடம்புக்கு, நம்ம உடம்புக்கு உயிருன்றது ஆத்மா, நம்ம உடம்புக்கு உயிர் ஆத்மாவாக இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு உயிராக உள்ள பரமாத்மா இருக்கிறார். ஸோ இருந்து தான் அந்த, அதனால் பூதாத்மா. எல்லா பூதங்கள்லேயும், பூதம்னா ஒரு மனுஷன், ஒரு அனிமல், அந்த மாதிரி ஜீவராசின்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவாக இருக்கிறவர் பூதாத்மா. இந்த மாதிரி இப்போ சிருஷ்டி பண்ணப்போ இந்த ஜீவனுங்கள்லாமல் விட்டார். இப்போ நம்ம இந்த எல்லா ஜீவாத்மாங்களும் சேர்ந்து தான் பரமாத்மாவுக்கு உடம்பு மாதிரி இருப்போம். அதுதான் விராட் ரூபம். எல்லா ஜீவாத்மாங்களும் சேர்ந்து பரமாத்மாவுக்கு ஒரு உடம்பு. அந்த உடம்புக்குள்ளே கூட ஆத்மா இருக்குது, அதுதான் பரமாத்மான்னு பேர். இப்போ யூனிவர்ஸுக்கு ஆத்மா பரமாத்மா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது ஆத்மா. ஆனால் மொத்த பிரம்மாண்டத்துக்கும் இருக்கிறது பரமாத்மா, அதுக்கு ஆத்மாவாக இருக்கிறது பரமாத்மா. அந்த மாதிரி எல்லா பூதங்கள்லேயும் ஆத்மாவாக இருக்கிறவரை பூதாத்மா அப்படின்னு சொல்கிறது அந்த நாமம். ஸோ ஒன் ஹூ இஸ் தி சோல் இன் ஆல் பீயிங்ஸ், அந்தர்யாமி. அண்ட் ஆல்சோ யூனிவர்ஸ்க்கும் சோலாக இருக்கிறாரு. அந்த யூனிவர்ஸுக்கே கூட பரமாத்மாவாக இருந்து அதையும் நடத்துகிறாரு. அதுதான் இந்த நாமம் சொல்லுது. அப்புறம் இதுக்கு பலன் என்னன்னா, இந்த நாமம் சொல்கிறதுனால ஓம் பூதாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லி சாண்ட் பண்ணால், இது ஏதாவது நமக்கு ஒரு வேலை நடந்து பெண்டிங்கில் இருக்குது, நடக்க மாட்டேங்குது, ஏதோ ப்ரமோஷன் வரல, பெண்டிங்கில் இருக்குது, இல்லை கோர்ட் கேஸுங்க முடியாத நடந்துக்கினே இருக்குது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இந்த நாமம். ஸோ அதெல்லாம் முடிச்சு வைக்கக்கூடிய நாமம் இது. பெண்டிங் கேஸஸை, பெண்டிங் வேலைங்களை முடித்து வைக்கக்கூடிய நாமம், அதுதான் இதனுடைய பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாமம் பார்க்கலாம். பூத பாவனஹா. பூத பாவனஹா இப்படி ஒரு நாமம். இது என்னென்னா, இது எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்கிறேன். அதாவது இந்த ஒவ்வொரு பூதத்தையும், ஒவ்வொரு ஜீவராசியையும் க்ரியேட் பண்ணி அண்ட் ஆல்சோ சஸ்டெயின் பண்ணுறாரு. He creates, one who creates and sustains all beings. எல்லா ஜீவராசிங்களையும் க்ரியேட்டும் பண்ணி அதை காப்பாற்றிக்கணும் வராரு. ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லையா. பூத கிருத்துன்னு தனித்தனியாக பார்த்தோம். இது சொல்கிறதுன்னா எல்லாத்துக்கும் பூத பாவனாவாக இருக்கிறாருன்னா அந்த சிருஷ்டி பண்ண எல்லா ஜீவனுங்களையும் காப்பாற்றிக்கணும் வராரு. கம்பைண்டாக சொல்லியிருக்காங்க இங்கே, அவ்வளோதான். ஸோ ஜீவன்கள் அதுங்களுக்கு, அதாவது சிருஷ்டி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வாழணுன்னா என்ன வேணும், என்னென்ன தேவையோ அதெல்லாமும் கொடுத்துருக்குறாரு. அதாவது அதுக்காக இப்போ பஞ்சபூதங்களை க்ரியேட் பண்ணார், தண்ணி காற்று எல்லாமும் கொடுத்தாரு, அதுங்களுக்கு வாழ வேண்டியதுக்கு சக்தி கொடுக்குறாரு. இந்த மாதிரி தேவையானதெல்லாம் கொடுத்து அதுங்களுக்கு வாழறதுக்கு எல்லா ஜீவனுங்களும் அதுங்களோட லைஃப் ஸ்டைலில் வாழற மாதிரி அதையும் பண்ணுறார், சஸ்டெயினும் பண்ணுறாரு. அதுதான் இந்த நாமம் சொல்லுது. இப்போ சிருஷ்டி செய்து அதுங்க இருக்கிறதுக்கு தேவையானவற்றையும் அளிப்பவன், அதுங்களுக்கு வாழறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கூட கொடுக்கக்கூடியவன், அந்த மாதிரி பரமாத்மா. அந்த மாதிரியான பரமாத்மாவுக்கு
பூத பாவனஹா அப்படின்னு பேர். பூதங்களை வாழ வைக்கிறாரு. பாவனஹான்னா வாழ வைப்பது, சஸ்டெயின் பண்ணுறது, அதுதான். இப்போ எல்லாத்துக்கும் எல்லா ஜீவனுங்களுக்கும் அதுங்களுக்கு தாங்கி பிடிச்சி சிருஷ்டி பண்ண எல்லா ஜீவனுங்களையும் தாங்குறாருன்னா பேர் பண்ணுறாருன்னா தாங்கிறதுன்னா அதுங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாரு, அந்த அர்த்தம் தானே. தாங்குறாரு, போஷிக்கிறாரு. போஷணன்னா சாப்பாடு கொடுக்கறது. அப்புறம் மற்றபடி இன்னும் போகங்களை கூட கொடுக்குறாரு. வெறும் சாப்பாடு கொடுத்து சரி வெறும் சர்வைவலுக்காக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாத அவங்க ஆனந்தமாக வாழறதுக்கு தேவையானதெல்லாம் போகங்களை கூட கொடுக்குறாரு. அதாவது தாரகா, போஷகா, போக்கியம், இது 3 செய்கிறார். அவங்கள தாங்கிறதுனா அவங்கள பார்த்துக்கிறது, போஷிக்கிறது, கூடவே அவங்களுக்கு வேண்டிய சுகபோகங்களையும் கொடுக்கறது. அந்த மாதிரி எல்லா ஜீவராசிக்கும், மனுஷனுக்கு மட்டும்னு இல்லை, எல்லாத்துக்குமே அதுக்கு வேண்டிய போஷாக்கும் கொடுத்து அதுங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆனந்தத்தையும் அப்பப்போ கொடுக்குறாரு. ஒரு அனிமலாக இருந்தால் கூட அதுவும் சந்தோஷமாக வாழறதுக்கு அதுக்கும் ஏதோ இருக்குது. ஒரு மரமாக நிற்கிது, அது ஒன்றும் இல்லை, வேறு அதுக்கு நடந்து ஓடி ஆடி பண்ணுறது இல்லைன்னா கூட அதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு தேவையான சுகபோகங்களை அதுக்கு தேவையானதையும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு பூத பாவனா அப்படின்னு பேர். இப்போ இந்த பூத பாவனா, ஓம் பூத பாவனாயை நமஹா அப்படின்னு சாண்ட் பண்ணுறதுனால அந்த சஸ்டெயின் பண்ணுறக்கூடிய அந்த பகவான், எல்லாரையும் சஸ்டெயின் பண்ணக்கூடிய பகவான் நம்ம எல்லா மாதிரி ஜீவனுங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு காப்பாற்றி வாழ வைக்கிறாருன்றதுனால இந்த வீட்டில் நம்ம என் பசங்களில் யாரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மால் நரிஷ்டா, அதாவது ரொம்ப ஆரோக்கியமாக இல்லாதவங்க இல்லையா, கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டடாக இருக்கிறவங்க, இல்லை ஏதோ ஒரு டிசேபிள்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் நன்மை உண்டாகும். இதை சாண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு குணமாக சான்சஸ் இருக்குது. இந்த நாமத்தை சாண்ட் பண்ணின்னு இருந்தால் அந்த மாதிரி பசங்களுக்கு குணமாகுமா. ஸோ அதுக்கு உதவுது. அதுதான் பலன் இந்த நாமத்துக்கு. ஏன்னா அது எல்லா ராசிங்களையும் சுகபோகமாக நல்ல சந்தோஷமாக வாழ வைக்கிற நாமம் இது. பூத பாவனாக அப்படின்னா எல்லா பூதங்களையும் போஷாக்கும் கொடுத்து அதுக்கு போகங்களையும் கொடுத்து தாங்கி பிடிச்சிருக்கிறாருன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ இந்த மாதிரி பசங்க, அதாவது அப்படி இருக்கிறவங்களுக்கு குணமாகறதுக்கு இந்த நாமத்தை சாண்ட் பண்ணலாம். அதுதான் பலன். சரி, இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற 9 நாமங்களும் பார்த்துட்டோம். எல்லா 9 நாமம் இப்போ அந்த ஒரே ஸ்லோகத்தில் இருந்தது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, நம்ம ஆரம்பத்திலே இது சொல்லியிருக்கிறோம், ஒரு 108 ஸ்லோகங்கள் இருக்குதுன்றதுனால 27×4 108, அதாவது ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம்னு சொன்னோம் இல்லையா, இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கன்னா மொத்தம் 27×4 108 பாதங்கள். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம், அதாவது விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனா, இந்த முழு ஸ்லோகத்தை அஸ்வினி நட்சத்திரத்தில், முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சாண்ட் பண்ணுறது நல்லது. அப்படி ஒரு ஸ்லோகமும் ஒரு பாதத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த முதல் ஸ்லோகமானது நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் எது? அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா. முதல் நட்சத்திரமான அஸ்வினியினுடைய முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சாண்ட் பண்ணால் நல்லதுன்னு அர்த்தம். ஸோ இந்த முதல் ஸ்லோகம் அந்த மாதிரி அஸ்வினி முதல் பாதத்துக்கு அப்ளை ஆகுது. அதனால் அதில் பிறந்தவங்கெல்லாம் இதை நம்ம 108 தடவை சொல்லலாம், எப்படியோ சொல்லி இதிலேருந்து நன்மை அடையலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு பாதத்துக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம் ஸ்லோகம் முடித்ததும். ஸோ இந்த மாதிரி இப்போ முதல் ஸ்லோகம் முடித்தோம். அடுத்த ஆடியோவில் 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ விஷ்ணவே நமஹா.